Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேரளா கேர்ள்ஸோட ஹேர் growth சீக்ரெட் ஆயில் பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அவங்க ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கறவங்களுக்கு கூட ஹேர் நல்லா black-ஆ நல்லா growth-ஆ திக்கா ஷைனியா அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி அவங்க ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம இப்போது ஹேர் க்ரோத் ஆயில் வந்து மேக் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணுறதுனால ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக லாங்காக அழகாக ஷைனியாக சில்கியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது என்னங்கிறத பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கேரளா கேர்ள்ஸ் மோஸ்ட்லி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம், வெந்தயம், அப்புறம் கரிசலாங்கண்ணி, கீராநெல்லி, ஹைபிஸ் ஃப்ளவர், ரெட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஒத்த செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் மருதாணி இலை, ஆலிவிரா, கோக்னட் ஆயில், அதுக்கப்புறம் கேஸ்ட்ர் ஆயில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம், வெந்தயம். இது வந்து ரொம்ப மஸ்ட். இது ஹேர் க்ரோத்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஹேர் பிளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். dandruff கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு யூஸ்ஃபுல் தருது. இப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், மருதாணி இலை, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இதில் வந்து எனக்கு நெல்லிக்காய் கிடைக்கல, நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் இதில் ரொம்ப மஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம், வெந்தயம். இப்போ வந்து எனக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து தான் இப்போ ஹேர் க்ரோத் ஆயில் மேக் பண்ண போகிறேன். கரிஞ்சீரகத்தில் என்னென்ன யூசஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கரிஞ்சீரகத்தில் வந்து தைமோக்வினன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹேர் ஃபால் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் dandruff அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஹேர் வந்து நல்லா ரீக்ரோத் ஆகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிரே ஹேர் ப்ராப்ளத்துக்கு இது நல்ல ஒரு சொல்யூஷன். அதுக்கப்புறம் வெந்தயத்தில் என்னென்ன யூசஸ்ன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இது வந்து நம்ம நைட் டைம் அந்த மாதிரி அப்ளை பண்ணவே கூடாது. டைரெக்டாக வந்து இது வந்து நம்ம அப்படியே அரைச்சி எண்ணெயில் நல்லா காய்ச்சிட்டு தான் அப்ளை பண்ணுறோம். இதனால் சளி பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இது வந்து ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து கரிஞ்சீரகம், வெந்தயம் இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். நான் வந்து நார்மல் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஏஆர்சி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட செக் எண்ணெய் இருந்தால் கூட ஓகே. அதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. கேஸ்ட்ர் ஆயில் நான் ஆட் பண்ணல. கேஸ்ட்ர் ஆயில் வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணேன். எனக்கு ஹேர் ஃபால்ங்கிறது அவ்வளோக்கு இல்லை. ஸோ நான் வந்து அந்த கேஸ்ட்ர் ஆயில் ஆட் பண்ணல. உங்ககிட்ட கேஸ்ட்ர் ஆயில் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லா ரிசல்ட் தெரியும். இப்போ வந்து கோகனட் ஆயில் 200 ml தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் சில்வர் கடாய் யூஸ் பண்ணுறதை விட ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. அதில் வந்து டக்குன்னு கருகி போன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அயன் கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் 200 ml இருக்கக்கூடிய இந்த ஏஆர்சி தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, இதுதான் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட செக் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது கூட வந்து கேஸ்ட்ர் ஆயிலும் ஆட் பண்ணணும். உங்ககிட்ட கேஸ்ட்ர் ஆயில் இருந்துச்சுன்னா கோகனட் ஆயில் அண்ட் கேஸ்ட்ர் ஆயில் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கரிஞ்சீரகம் அண்ட் வெந்தயம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பவுட்ரு மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா சளியில் கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்து அது மட்டும் இல்லாமல் இதில் நல்லா ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிறதுனால சளி பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ இதை நீங்கள் தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னொரு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை, வெங்காயம், கரிஞ்சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி, இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி சோப்பு நுர மாதிரி வரும். அதுக்கப்புறமா நல்லா ஹீட்டாக கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வைக்கக்கூடாது. இது நல்லா கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் ஆயிடணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதை வந்து நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ
பண்ணிகிட்டே இருங்க. இதனோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது. இதை வந்து ஒரு டப்பாக்குள்ளே மாற்றி பார்க்குறப்போ எனக்கே இது நம்ம தான் மேக் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிளாக்காக நம்ம காஸ்ட்லியான ஹேர் ஆயில் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஷாப்பில் போய் வாங்கின மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு. இது டெய்லி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு வந்து அவங்க வந்து கேரளா கேர்ள்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஷாம்பூ அந்த மாதிரி வச்சு வாஷ் பண்ண மாட்டாங்க. அவங்க நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு ஷாம்பூ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் பேக் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மோஸ்ட்லி வந்து அடிக்கடி ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ண மாட்டாங்க. எண்ணெய் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே சும்மாவே குளிச்சுக்குவாங்க. அதனாலேயே அவங்க ஸ்கின்னு பார்த்தாலும் நல்லா பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஹேர் பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் கேஸ் ஆஃப் பண்ணால் எப்படி எல்லாம் இதாயிருமோ அந்த மாதிரி ஆயிரும். நான் கேஸ் ஆஃப் பண்ணல, ஆனில் தான் இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கரெக்டாக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது சூடு ஆறுனதும் ஒரு கிளாத் வச்சு இதை நம்ம ஆயில் வந்து தனியாக பிரித்து எடுத்துறோம். எல்லா வீடியோஸ்லையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், அவங்களும் மலையாளி தான். அவங்க ஹேர் பார்த்தோம் ஒரு 50 வயசு இருக்கும், 50 வயசுக்கு மேலேயே இருக்கும். அவங்க ஹேர் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு ஒயிட் ஹேர் கூட இருக்காதுங்க. நானே கேட்பேன், நீங்கள் டை அடிப்பீங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ, இல்லை நான் இந்த மாதிரி ஹேர் ஆயில் தான் இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கிட்டு அவங்க அந்த மாதிரி செம்பருத்தியெல்லாம் அது இதுன்னு பொறிச்சிட்டு வரப்போ எனக்கும் கொடுப்பாங்க. நீ தேய்க்கலைனாலும் பரவாயில்ல, பாப்பாவுக்கு இந்த மாதிரி இது பண்ணி தேய்ச்சி விடு, ஹேர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹேர்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கும். பின்னவே முடியாது, அவ்வளோ அடர்த்தியாக நல்லா நீளமாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத் வந்து அப்படியே நீங்கள் தூக்கி வீசிடாதீங்க. கிளாத்தில் இருக்க ஆயில் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் தலையில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோ. இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயில் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பிளாக்காக இருக்குது. ஒரு ஷாப்பில் வாங்கினோம்னா ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் காஸ்ட்லியாக வாங்கினோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்மெல் கூட ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஹெட்டேக் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஹேர் ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரணும். நாங்கள் என்னென்னமோ ரெமெடி ட்ரை பண்ணிட்டோம், ஏதேதோ ஹேர் ஆயிலெலாம் போட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எனக்கு வந்து அவங்க சொன்ன டிப் ஆனால் அவங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 100% ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் கூட நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.